ஆர்கே நகர்மணி அக்கா ஆர்டர் போடுறாங்க. ஆனா நீங்க நாளைக்கு தானே பிரச்சாரத்துக்கு வரீங்க, நான் இன்னைக்கே வந்துட்டேன், வாடா பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. அடி உன் வாயில வசம்பு வச்சு தேக்க அப்படின்லாம் கோவப்பட்டு கொந்தளிச்சு தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் யாரும் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுறாதீங்க, பாவம் பொழைச்சிட்டு போட்டு. உன் வேலை என்ன? கூவுனியா, கோழி பிரியாணி சாப்பிட்டியா, குடுக்கறத வாங்குனியான்ட்டு போயிடணும். அதை விட்டுட்டு தளபதியை வாடா போடா அப்படின்றதும் இல்லாத அவதூறுலாம் கலப்புனீங்க அப்படின்னாக்கா தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, கமெண்ட்ஸ்ல பண்ணதான் செய்வாங்க. அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு குத்துது கொடையுது கமெண்ட்ஸை பார்க்கவே முடியல அப்படின்னாக்கா உன் வேலை என்னமோ உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான். வாங்குற யூபிக்கு நான் இன்னைக்கே பிரச்சாரத்துக்கு வந்துட்டேன், நீ நாளைக்கு தானே வர அப்படின்னா, அவர் நாளைக்கு வந்தாலும் நாளைக்கு வந்தாலும் அவர் எப்போ வந்தாலும் மக்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வராரு. நீ எதுக்கு வர? நீ பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காக வர. நீ ராவ் காலத்துல வந்தான்னா, யமகண்டத்துல வந்தான்னா, நைட்டு 12-1 மணிக்கு வந்தா எங்களுக்கு என்ன? எனக்கு என்னன்னா, எனக்கு ஜூலியாக்காவை பார்த்தா கூட எனக்கு பாவமா இல்லைங்க. ஜூலியாக்கா பின்னாடி இருக்கிற எங்க அண்ணனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்து தான் பாவமா இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தரோட உடம்புலயும் கிட்னி ஒண்ணு காணாம போறது உறுதி. அதை தெரியாம கை தட்டிட்டு இருக்காங்க எங்க அண்ணனுங்க. ஆனா உங்க முன்னாடி இருக்கிறது ஜூலி அக்கா இல்ல, மோகினி அக்கா. பாத்துக்கங்க. சந்திப்போம்.